எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிதா? ஆமாம், பல நேரம் சொல்கிறோம், சர்ச்சுக்கு தான் வந்தனே, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே. நானும் ஒரு வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கேனே. ஒருத்தன் பிறந்ததுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கான், ஆனால் ஒரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசவே மாட்டான். ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வராமல் இருந்ததில்லை, நம்மளை விட பாடுகளை அனுபவிக்கிறான். ஒரு அம்மா, தேவனுக்காக வாழ்கிற ஒரு அம்மா 2 மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை கையில் வச்சுட்டு சொல்லுது, என்னை நம்பினதுனால கர்த்தர் இதை கொடுத்துருக்காரு, நான் ஹாப்பியாக இருக்கேன், வேறு தாயிட்ட இதை கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், இதை வாயில் சொல்கிறதுக்கே முதல்ல தைரியம் வேணுமா? அந்த பிள்ளைங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, ஆனால் அந்த அன்பாக ஏந்திட்டு சொல்லுது, வேறு யார்கிட்டையும் கர்த்தர் இதை கொடுக்க முடியாது, என்னை நம்பி தான் கொடுத்துருக்கு. அப்போ நான் பார்த்தேன், இந்த கடவுள் ஏன் எனக்கு இப்படி கொடுத்தாருன்னு அவங்க பேசணும்ல. சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வேணும், நான் அனுப்பி வைக்கிறேன். அவன் சொன்னது என்னை உடச்சிருச்சே. நம்ம சின்ன பிரச்சனை வந்தோடனே முதல்ல கையை ஆண்டவர் மேலே தான் நீட்டுறோம். என்னை ஒரு வருஷமாக காத்திருக்க வச்சார். ஆனால் நம்ம உண்மையிலே ஆண்டவரை அப்படி நேசிச்சிருக்கோமா? நம்ம பேசுகிற பேச்சுக்கள் ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுத்துதான். உடனே கேட்குறோம்மா, ஆண்டவரே ஆனாலும் உமக்கு விரோதமாக நாங்கள் அப்படி என்ன பேசிட்டோம் அப்படின்னு பேசணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும். நாங்கள் சர்ச்சுக்கு வந்ததுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பந்தி எடுத்தனால என்ன பிரயோஜனம்? நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்தனால என்ன பெருசாக நடந்துருச்சு? இதெல்லாம் அவரை ரொம்ப வலிக்க வைக்குதான், இதெல்லாம் அவரை ரொம்ப வேதனைப்படுத்துதான். நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா? இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம மைண்டு வாய்ஸும் அவருக்கு தெரியும். இப்போ புருஷனோட மைண்டு வாய்ஸ் மனைவிக்கு தெரிஞ்சால் மனைவி வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. மனைவியோட மைண்டு வாய்ஸ் புருஷனுக்கு தெரிஞ்சால் புருஷன் வீட்டை விட்டு போயிடுவான். நல்ல வேலை தெரியாது. அந்த மைண்டு வாய்ஸுக்கு பேர் தான் இருதயம். அந்த இருதயத்தை பார்த்து ஒருத்தனை ஆசீர்வதிச்சார், அவன் தான் தாவீது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் காட்டில் இருந்துட்டு, எனக்கு ஒரு அப்பா இருந்தான், என்னை 8ஆவதாக பெத்தான். 8ஆவதாக பெற்றுட்டு மகனே செல்லமேன்னு கெஞ்சாம என்னை கொண்டு போய் காட்டில் போட்டிருக்கான். இவன்லாம் ஒரு அப்பனா? அப்படி பேசலை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அப்படி பேசலாம். அதனால ஆண்டவர் சொன்னார், 7 பேரும் உங்கள் அப்பாவும் சாப்பாட்டில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் கூட சாப்பிடக்கூடாது, ஒருத்தன் கூட இலை போட்ட மாதிரியே உட்காந்துருக்கணும். நீ வரணும், உன்னை அபிஷேகம் பண்ணணும், நீ ராஜாவாகணும், அப்புறம் எல்லாரும் சாப்பிடணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிறவனை, நேர்மையாக சேவிக்கிறவனை. ஆமாம், இன்னைக்கு சொல்கிறாங்க, என்ன ஆண்டவருக்காக கல்யாணம் பண்ணுறோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம், ஆண்டவரை நேசிச்சோம், ஆண்டவருக்காக கூட, இதெல்லாம் என்ன பெரிய இதா? எல்லாம் அவர் கேட்குறாரு, எல்லாம் அவர். ஆனால் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் நேர்மையானவர், என் ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று சொல்லும்போது கர்த்தர் நம் பக்கத்தில் வருகிறார். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு ஒரு பேரை இருந்தால், அவன் பேர் ரெகோபெயாம். எகிப்தின் ராஜா வந்து அவனை சூழ்ந்துருவான், சூழ்ந்து சீசாக்கு வந்து அவனை சூழ்ந்து தேசத்தை பிடிச்சிருவான். அப்போ அவன் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க மாட்டான். அவனை முதல் வார்த்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் நீதி உள்ளவர். சொன்ன உடனே கர்த்தர் அந்த எகிப்தின் ராஜாவை அவனை விட்டு விலக்கி கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுப்பாரு. கைதட்டுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர்னு அரண்மனையில் அவன் பேசுனத யார் கேட்டா? எங்க தாத்தா தாவீது, அவரெல்லாம் ஆண்டவரை தான் கும்பிட்டாரு, என்னைய வந்து அந்த எகிப்து ராஜா அடிச்சானே. நம்ம கவனமா பேசணும். நீங்கள் பேசணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம பேச வேண்டியதாக தான். அப்போ நாங்கள் ஆண்டவரை தேடணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், மனுஷன் கூலி கொடுக்காமல் இருக்கலாம், கர்த்தர் கூலி கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். ஆமாம், அதனால தான் நான் சிக்கு குரியாக்கோஸ் கேன்சரில் வந்து அவர் சுகமாகி உலகமெங்கும் போய் அவர் எழுதின ஒரு பாட்டு, அவர் யாருக்கும் கடன்காரர் அல்ல அப்படின்னு. எங்கள் அப்பா ஒரு ஊரில் சின்னதாக ஊழியம் செஞ்சேன், எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு எல்லாரும் அழுதாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அந்த வியாதியில் சுகமாக்கி
அந்த எளிய குடும்பமாகி எங்கள் குடும்பத்தை கேரளாவுக்கே தெரிகிற மாதிரி மாற்றிட்டாரு. கையை தட்டி அல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச காலம்தான் இயேசுவ மாதிரி அந்த மனுஷன் இருந்தாரியா. பாட்டு ஃபுல்லாக மகிமையின் பாட்டு தான். கேன்சரில் சுகமாகி ஒரு 5 வருஷமாக என்னமோ பிரகாசித்து எழும்பினார். எந்த மருந்து எடுத்துக்கல. ஒரு நாள் படுத்தார், பரலோகம் போயிட்டார். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இவன் எப்பயுமே பரலோகத்தை குறித்த பாட்டே பாடிக்கிட்டே இருந்தான். ஆமாம், அந்த குடும்பத்துக்கும் கடன் முடித்தார், அவரையும் பரலோகத்தில் எடுத்துக்கிறாரு. அவர் 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 எவ்வளோ நீதி உள்ளவர்னு அவரோட நெருங்கினா தான் தெரியும். அவர் காரணம் இல்லாமல் தண்டிக்கிறவர் அல்ல. இங்கே யாராவது காத்திருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவரை பேசி மட்டும் வருத்தப்படுத்திடாதீங்க. நீங்கள் சரியாக இருந்தால் உங்களை தேடி அவர் வருவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கான நன்மைகள் வரும். நம்ம சொன்ன ஆண்டவரே, அவருக்கு தெரியுது நம்ம பேசுறது, நினைக்கிறதே தெரியும்ப்பா, உட்கார்றதே தெரியும்ப்பா, எந்திரிக்கிறதே தெரியும்ப்பா, எல்லாம் அசைகிறதே தெரியும்ப்பா, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னே தெரியும்ப்பா. அதனால தான் இதில் இதை இப்படி எப்படி முடிக்கிறாரு பாருங்க. மறுபடியும் வருது பாருங்க, நம்ம டைட்டில் வருது பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள். யாரு? நீங்கள் தான். நீங்கள்லாம் கர்த்தருக்கு பயந்தவங்க தானே? என்ன இல்லையா? என்ன சந்தேகம்தான் வருது. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வாங்களாம். நம்ம ஜெபத்தை அவர் எப்படி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். நீங்கள் தூங்கி தூங்கி கண்ணை மூடி உதட அசைஞ்ச ஜெபத்துக்கு கூட பதில் வந்திருக்கு. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, வந்திருக்கு. ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு அப்படி வந்திருக்கு. எங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய அப்பா எவ்வளோ பெரிய கொலைகாரர், எவ்வளோ பெரிய மோசமானவர், எவ்வளோ பெரிய விக்கிரக ஆராதனைக்காரர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளைங்க. ஆனால் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க, மேதலோட தாத்தாவை ரட்சியும்னு. அதனால் அற தூக்கத்தில் சோத்தை திண்டுபிட்டு மேதலோட தாத்தாவை ரட்சியும் ஆண்டவர். எப்படி? மேதலோட தாத்தாவை ரட்சியும் ஆண்டவர். இவ்வளோ தான் ஜெபம். இந்த அறத்தூக்கத்தில் பண்ண ஜெபத்தில் எப்படித்தான் மனுஷன் அங்கேருந்து வந்தாரோ, எப்படித்தான் இந்த காம்பவுண்டில் போட்ட வசனத்தை படித்தாரோ, எப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்தாரோ, எப்படித்தான் பரலோகம் போனாரோ, இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராக இருக்கு. கவனிச்சு கேட்பாரு. எப்படி கேட்பாரா? ஏன்னா அப்புறம் தான் கதையெல்லாம் சொன்னாங்க. எங்கள் அப்பாவை வெட்டுறதுக்கு அருவா எடுத்துகிட்டு துரத்திருக்காரு, என்னென்னமோ சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். எங்கள் அப்பா உயிருக்கு பயந்துட்டு ஓடி வந்தார், இப்படிலாம் சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் ஒரு சாதாரண ஆள் மாதிரி வந்து கிடந்து வாழால் முடிஞ்ச அளவுக்கு இயேசுவேன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் எப்படி கேட்பாரா? பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க ஜெபத்தை கவனித்து கேட்பார். வார்த்தையில் வருத்தப்படுத்திடாதீங்க. எதில் வருத்தப்படுத்தக்கூடாது? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவரை கனம் பண்ணுறது, கர்த்தருக்கு பயப்படுறதுனா வேதத்தில் பட்சபாதம் பண்ணாதது, கர்த்தருக்கு பயப்படுறதுனா பரிசுத்தத்தை குலைச்சல் பண்ணாதது, கர்த்தருக்கு பயப்படுறதுனா அவரை முழுசாக திரும்பி வரணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா வருது, காலையில் வேலைக்கு போயிட்டு அப்படி அங்கே கொஞ்சம் காசு கிடைக்கும், முடிஞ்ச உடனே 10 மணிக்கே வாட்சை பார்த்து மறுபடியும் போகலாமான்னு. முழுசாக திரும்பினா முழுசாக திரும்ப வரும் நம்ம பக்கம். இல்லைன்னா அரசூரியன் தான் வரும். அரசூரியன்னா தெரியுமா? சில ஐரோப்பா நாடுகள், ஐஸ்லாந்தில் 3 மணி நேரம் தான் வரும். சில நாட்டில் 6 மாதம்தான் வரும். அப்போ தான் துணி காய போட முடியும். மற்ற நேரம் ஹீட்ரு தான் வச்சுக்கிறோம், துணியெலாம் காய போட முடியாது, வரவே வராது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க மேலே சூரியன் உதிக்க மாட்டேங்குது. நான் திரும்புகிறேன் உங்கள் பக்கத்தில். ஆனால் அந்த கடைசியாக சொன்ன பார்த்தீங்களா, பேச்சு மட்டும் கவனமாக இருக்கும் ஒரு நாளும். அதனால நான் ஒரு லாஜிக் வச்சுருக்கேன், என்ன நடந்தாலும் இயேசு நல்லவர். என்ன நடந்தாலும் இது ரொம்ப ஈஸி தானே. என்ன நடந்தாலும் வெற்றியோ தோல்வியோ, ஆமாம். அது இன்னொன்று சொல்லுங்கள், வெற்றி வந்தால் ஸ்தோத்திரம், கோடி வந்தால் என்னது கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா? அவர் எல்லாத்தையும் கவனித்து கேட்பார். அதான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு பயந்தவங்க, அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவங்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்கு அவங்க பேரெல்லாம் இப்போ குறிச்சிட்ருப்பார். இயேசு சொல்லுவார், இந்த சபையில் இந்த வந்தாங்க பாரு, பாதி தூக்கத்தில் கஷ்டத்தில் வந்தாலும் வந்திருக்காங்க பாரு, எழுது எழுது எழுது, நீங்கள் பேரெல்லாம் எழுதுப்பா, ஞாபக புஸ்தகத்தில் எழுது. ஒரு நாள் அகாஸ்வேறு புத்தகத்தை திருப்பி மொர்தெகாயை பவனி கொண்டு போனது போல் பரலோகத்தில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ வந்து உட்காந்துருந்தியப்பா, வியாதியோடு உட்காந்துருந்தியே, கஷ்டத்தோடு உட்காந்துருந்தியே. ஆமாம், அவரை தியானிக்கிறவங்களுக்கு ஞாபக புஸ்தகம் அவங்க கண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குப்பி அங்கே இருக்குது.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கண்ணீரை சேர்த்து வைக்க ஒரு பாட்டில் வச்சு பேர் எழுதி வச்சிருப்பாராம். இந்த மனுஷன் இந்த அழுது ஜெபிச்சிருக்கான், அன்னாள் சாமுவேலுக்காக கண்ணீர் வடித்தாள் அப்படின்னு எழுதி வச்சிருக்க. அடுத்தது நாம் அவரை தியானித்துக்கு உட்காந்துருக்கோம்ல, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் பரிசு தரப்போகிறார். அதனால் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எல்லோரும் எடுங்க. சகரியா 4:2. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அப்படி எழும்பி நிற்போம்.